வாழ்க்கையை வந்து நகைச்சுவையாத்தான் வந்து நான் நகர்த்துன்னு நினைச்சுக்கிட்டு இருப்பேன். நீங்க 50 பேர்கிட்ட கேட்டீங்கன்னா 50 கதை சொல்லுவான். மனித முகங்கள்ல இருந்து எடுக்கிறேன். அந்த திருப்பு முனைகள் வேணும், இன்டர் பிளாக்ல பயங்கர ஷாக் ஒன்று வேணும், பெரிய அறிவாளியாகவும் அவன் தான் இந்த வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சனாவும் நான் காட்டவே மாட்டேன். இன்னைக்கு நிறைய ஷாட் நம்ம வந்து நான் வந்து கட் பண்ண மாட்டேன். மெய்யும் உலக சினிமாவும். உலக சினிமாவை நான் தேடி தேடி நான் பார்த்துட்டு இருக்கும்போது தான் இந்த மெய் வந்து எனக்கு வந்து பழக்கமாகுது, தெரிய வருது. அப்புறமா வந்து அந்த மெய் வந்து எனக்கு வந்து உலக சினிமா கொண்டாந்து என் கையில் தருது. இந்த அறிவு வச்சுக்க அப்படின்னு வந்து எனக்கு தருது. எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது அந்த தருணத்தில். கண்டென்ட், ஒரு கதைக்கான கண்டென்ட் நான் எங்கேருந்து எடுக்கிறேன் அப்படின்னா மனித முகங்கள்ல இருந்து எடுக்கிறேன். நீங்க பஸ்ஸில் ஏறி டிரைவர் சீட்டுக்கிட்ட இருந்து பின்னாடி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 40-50 பேர் உட்காந்துருப்பாங்க. நீங்க 50 பேர்கிட்ட கேட்டிங்கன்னா 50 கதை சொல்லுவான். சில விஷயங்கள் வந்து சில போட்டோஸ்ல இருந்து சில கண்டென்ட் எடுப்பேன், சிலது திரைப்படங்கள்ல இருந்து சில காட்சிகள்ல இருந்து சில கதாபாத்திரங்கள்ல இருந்து எடுப்பேன். நீங்க ஆரண்ய காண்டம் நீங்க படத்துல அந்த அப்பனும் பையனையும் வச்சுமே நீங்க எழுதலாம். ஒரு 3-4 கதைகள் எழுதலாம். நான் அந்த கதையை வந்து ஒரு எக்ஸசைஸுக்காக நான் வந்து அந்த கதை எழுதினதெல்லாம் உண்டு. அப்படி ஒரு விஷயங்கள் இருக்கு. காக்கா முட்டையில நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அதுலயும் ஒரு 2-3 கதைகள் நீங்க பிரிச்சு நீங்க எழுதலாம். அந்த அரசியல்வாதி தனியா ஒரு கதை இருக்கும். அப்பா ஜெயிலில் இருப்பாரு, பசங்க எதுவுமே தெரியாம விளையாட்டுத்தனமா அந்த பீஸா சாப்பிட்றதுல இருப்பாங்க. அம்மா ஒரு விஷயமா இருப்பா. சினிமாக்குள்ள சினிமா கண்டென்ட் எடுக்கிறது ஒன்று இருக்குது, அதுலேயும் நான் எடுப்பேன். வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள்ல இருந்து நம்ம ஒன்று எடுப்போம். பயணங்கள்ல நம்ம வந்து எடுக்கிறோம். புத்தகங்கள்ல இருந்து அது என்னால் புத்தகங்கள்ல இருந்து உள்ள இருந்து என்னால் எடுக்க முடியல. அது எனக்கு சரியா வரல, அது தெரியல. வாசிப்பு பழக்கங்கள் அதிகமாக இல்லாத காரணத்தினால எனக்கு தெரியல. அந்த கண்டென்ட்டை வந்து நம்ம கதையா உருவாக்குற விதம் நான் எப்படியா எடுத்துப்பேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாழ்க்கையை வந்து நகைச்சுவையாத்தான் வந்து நான் நகர்த்துன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். அது எவ்வளவு டார்க்கா இருந்தாலும் அதுல ஒரு ஹியூமர் கண்டிப்பா வேணும் அப்படின்னு நான் நினச்சிட்டே இருப்பேன். ஏன்னா மனிதன் வந்து சிரிக்கல அப்படின்னாக்க செத்து போயிடுவான். எனக்கு வந்து எனக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். வாழ்க்கையை நம்ம அப்படித்தான் நகர்த்தணும். அதே மாதிரி தான் நான் வந்து இன்னொன்று என்ன, அந்த கதையில் வரக்கூடிய வந்து ரொம்ப பயங்கரமான ஒருத்தன் அறிவாளி, ரொம்ப முரடன் அப்படிலாம் நான் பண்றது இல்லை. அவன் ரொம்ப எளிமையா இருப்பான், அவ்வளவுதான். அப்படியா, ஓஹோ அப்படின்னு தான் கேட்கக்கூடிய ஆளாத்தான் நான் வச்சுக்கிட்டே இருப்பேன் அந்த ஒவ்வொரு கதாபாத்திரத்திலுமே. கதாபாத்திரங்கள்ல அந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை ரொம்ப விவரம் தெரிஞ்சவனாகவும் பெரிய அறிவாளியாகவும் அவன் தான் இந்த வந்து எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சனாவும் நான் காட்டவே மாட்டேன் என்னைக்குமே. அவனை ரொம்ப சராசரியா, ரொம்ப ஒரு டயலாக் கூட நான் சொல்லிடுவேன், நீ படிக்காதவன் தானே, உனக்கு ஏன்டா அறிவு இல்லாம போச்சுன்னு கூட நான் ஒரு வசனம் நான் ஒன்று எழுதியிருப்பேன் ஒரு கதைக்குள்ள. எல்லாம் வந்து சொல்லுவாங்க, நீ படிச்சவன் தானே, உனக்கு என்னடா அறிவு இல்லையா அப்படின்னு கேட்பாங்க. நான் சொல்லுவேன், படிக்காதவன் தானே நீ. ஏன்னா அந்த அளவுக்கு தான் வந்து நான் அந்த கதைக்குள்ள இருக்கக்கூடிய கதை மாந்திரிகளை நான் வந்து வடிவமைக்கிறேன். அதன் மூலியமா தான் நகைச்சுவையாத்தான் ஒரு கதையை நான் வந்து வெளியில சொல்லணும், அது ரசிக்கும்படியா இருக்கணும் அப்படிங்கிறத தான் நான் வந்து கதையை உருவாக்குறேன். அதுக்கப்புறம் திரைக்கதை. திரைக்கதை வந்து ஒரு ஓப்பனிங், ஒரு இன்டர்வல் பிளாக், ஒரு வந்து கிளைமேக்ஸ் அப்படின்னு என்னைக்கு முடிவு பண்றதே கிடையவே கிடையாது. நம்ம அந்த கண்டென்ட்டே நம்மளை அப்படியே டிராவல் பண்ணி இழுத்துட்டு போயிட்டே இருக்கும். அது வாடி கிளை கிளையா பிரிஞ்சு 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 ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும். சும்மா உதாரணத்துக்கு சொல்றேன் உங்களுக்கு. என்னன்னா, என் பாட்டி ஒரு 96 வயசுல இருக்கும்போது வந்து ஒரு மரணப்படுக்கையில் இருக்கும்போது சொல்லுது, நான் யானை இன்னும் பார்க்கலடா, யானை, மலை, கடல் இது 3ம் பார்க்கலைன்னா மேலகத்துல மோட்சம் கிடையாதுடா அப்படின்னு ஒன்று சொல்லுது. எப்படியாவது என் பாட்டியை யானையை பார்க்க வச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முயற்சி பண்ணி எங்கள் பாட்டியை யானையை வந்து கூட்டிட்டு போய் காட்டலாம் அப்படின்னு சொல்லி நான் ஒரு முடிவெடுக்கிறேன். கடைசி வரைக்கும் அந்த யானையை பார்க்கவே முடியல. எங்கள் பாட்டி இறந்து போச்சு. ஏன் நம்ம பாட்டி வந்து யானையை நம்மளால் காட்ட முடியாமல் போச்சு அப்படின்னு. சரி, ஓகே, அதை நம்ம ஒரு கதையாக எழுதுவோம். ஒரு யானையை கூட்டிக்கிட்டு நான் ஒரு பாட்டியும் ஒரு பேரனையும் கூட்டிக்கிட்டு ஒரு கேமராமேனை கூட்டிகிட்டு அப்படியே ஒரு கேமரா எடுத்துகிட்டு அப்படியே நாங்கள் அப்படியே போனோம். அந்த பாட்டி, அந்த யானை, அந்த பேரன், அவ்வளோதான் அந்த கதை. சுவாரஸ்யப்படுத்தல் மட்டுமே என்னுடைய நோக்கமாக இருக்குமே ஒழிய அந்த திருப்பு முனைகள் வேணும், இன்டர் பிளாக்ல பயங்கர ஷாக் ஒன்று வேணும் அப்படிலாம் நான் வந்து யோசிக்கிறதில்லை. திரைக்கதை எழுதி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நான் என்னவா உள்ளுக்குள்ள ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன்னா, அந்த கதாபாத்திரங்களுடைய முகமும் அவங்க போடுற அந்த உடையும் வந்து எனக்கு ரொம்ப முக்கியமாக பார்ப்பேன். இப்போ நான் 1000 பொற்காசுகள் பார்த்தீங்கன்னா அதில் வந்து வேற ஒரு 13 கேரக்டர் ஒன்று இருக்கும். அந்த 13 கேரக்டருமே வந்து
13 வடிவங்கள்ல இருக்கும். இன்னொன்று என்னன்னா, அவங்களுக்கு என்ன மாதிரியான மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒன்று நான் செட் பண்ணிக்கிருவேன். இந்த லெவல்ல தான் இவர் பேசுவாரு, இந்த ரிதத்துல வந்து இவர் பேசுவாரு, இது பேசணும் அப்படின்னு நான் வந்து அதை முடிவு பண்ணிக்கிடுவேன். அப்புறமா வந்து ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு உள்ளுக்குள்ள யார் எந்த பக்கம் இருந்து அவங்க பேசினா நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நான் வந்து உள்ளுக்குள்ள நம்ம கொண்டு வருவேன். ஒரு சீனை வந்து எப்படி அதை சுவாரஸ்யப்படுத்துறது, அப்ப முதல்ல யார் பேசணும், அப்ப கவுண்டர்ல வந்து உள்ளுக்குள்ள யார் பேச வர்றா அப்படிங்கிற விஷயத்தையும் நான் வந்து உள்ளுக்குள்ள ஒன்று பண்ணுவேன். அதுக்கப்புறமா வந்து பாடல்கள் இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியத்துவமா எனக்கு இந்த டான்ஸ் அந்த மாதிரி ஆடி பாடி அந்த மாதிரிலாம் பெருசா இல்லாம, ஏன்னா இந்த மாதிரி மனிதர்கள்லாம் அப்படிலாம் பெரிய ஆட்டம் பாட்டமா இருக்காது. அப்படி இருந்தாங்க அப்படின்னாக்க அவங்களுடைய ஆட்டம் பாட்டங்கள் வேற மாதிரி தான் இருக்கும் போலயே, அது ஒரு கரெக்டா டெம்ப்ளேட்டா ஒரு மெத்தடுக்குள்ள வராது. அது ஒரு வேற ஒன்றா தான் இருக்கும். அப்படிங்கிறத நான் வந்து அது பார்த்துக்கிடுவேன். ரொம்ப இயல்பா இருப்பேன். இப்போ ஒரு சீனை வந்து நான் வந்து எப்படி எடுப்பேன் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, எனக்கு வந்து ஒவ்வொரு சீனுமே வந்து ஒவ்வொரு டிராமாவா தான் நான் வந்து பண்ணுவேன். ஒரு ஃப்ரேம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் அப்பா, அம்மா, பையன் ஒரு கிச்சனோட சேர்ந்த ஒரு ஹால்ல அந்த சீன் நடக்க போகுது அப்படின்னாக்கா, வீட்ல இருக்கும்போது பெரும்பாலான பார்த்தீங்கன்னா, எல்லாம் சட்டை போட்டுட்டு அதெல்லாம் உட்காந்துட்டு சட்டையெல்லாம் போட மாட்டானுங்க. ஒரு துண்டு மட்டும் கட்டியிருப்பான். அவன் அவன் உட்கார்ந்திருக்க ஸ்டைல் வேற மாரி ஒண்ணு இருக்கும். குத்துக்கால் போட்டுன்னு உட்கார்ந்துட்டு இருப்பான். இல்ல ஒத்த கால்ல நிப்பான். இல்லைன்னா வந்து இந்த பக்கமா திரும்பி உட்கார்ந்திருப்பானுங்க. அவங்களுக்குள்ள ஒரு சின்னதா ஒரு பிரச்சனை வெடிக்க போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த நம்ம வந்து சொல்லப் போறோம் அப்படின்னாக்கா, அந்த ஃப்ரேம்ல என்ன மாதிரியான விஷயங்கள், என்ன மாதிரியான ப்ராப்பர்ட்டி இருக்கணும். இப்ப சடார்ன்னு வந்து அப்பா ஏதாவது விட்டு எறிறாரு, கீழ உடைஞ்சிச்சு, கீழ விழுந்துச்சு அப்படிங்கிற மூடுல அந்த மாரி பொருள் முதல்ல சவுண்டிங்கா இருக்கணும். அந்த சீனோட எண்டு ஒரு சவுண்டா, ஒரு சத்தமா முடிஞ்சு, சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, பிளேட்லாம் கீழ விழுந்து ரொம்ப நேரம் சுத்திட்டே இருந்து கர கர கரன்னு சுத்திட்டே இருக்கும். டம்முன்னு கீழ விழுகும் இல்லையா? அப்ப அந்த சீனோட எண்டுல வந்து ஒரு சவுண்ட் இருக்கணும் அப்படின்னு நெனப்பேன். அதுல வந்து ப்ராப்பர்ட்டி முதல்ல வச்சுக்கணும் அப்படின்னு. இன்னொன்னு என்னன்னா, முகம் பார்த்து அவைங்க பேசக்கூடாது. அந்த பிசினஸ் ஆக்டிங்ன்னு ஒண்ணு சொல்லுவாய்ங்க. அதாவது என்னன்னா, வேலைய செஞ்சுக்கிட்டே வந்து அவன் பாட்டுக்கு அவன் ஒரு முகத்துல பேசிக்கிட்டு இருப்பான், இந்த ஒரு முகத்துல பேசிக்கிட்டு இருப்பானுங்க. ஆனா, அங்க ஒரு விஷயம் நடந்துகிட்டு தான் இருக்கும். 3 பேருக்குமான விஷயங்கள் போயிட்டே இருக்கும்போது, எண்ட்ல இந்த விஷயங்கள் பேசி அப்படி வெடிக்க போம்போது தான் 3 பேருமே பார்த்துக்கிறணும் அப்படிங்கிற மாரி நான் நெனச்சுக்கிட்டு இருப்பேன். இன்னொன்னு என்னன்னா, ஒளிஞ்சிருந்து ஒரு ஒரு படத்த நம்ம எடுக்கணும். ஒரு டிராமா இப்ப நான் அந்த ஒரு யானை படம் நான் வந்து எடுக்கும்போது கூட கேமராமேன் குருதேவ் அவர்ட்ட சொன்னேன். "நான் ஒரு டிராமா எடுப்பேன். நீங்க 2 கேமரால வச்சு நீங்க எங்கேயாவது வச்சிருந்து அத வந்து எடுத்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிராமாவ நான் திரும்ப திரும்ப எடுத்துக்கிட்டே இருப்பேன். அவர் வந்து அந்த கேமரால வந்து ஷூட் பண்ணிட்டே இருப்பார். இப்படித்தான் நான் வந்து ஒரு சீனை வந்து சொல்லணும்னு நினைக்கிறேன். கரெக்ட்டா நிக்க வச்சு வரிசையா நீங்க அதுக்கப்புறம் இது பேசுங்க, இதுக்கப்புறம் இது பேசுங்க, இதுக்கப்புறம் இது பேசுங்க அப்படிங்கிறதுக்குள்ள போயிடாம ரொம்ப இயல்பா ஒண்ணு இருக்கணும். இன்னொன்னு என்னன்னா, முகம் வந்து பார்க்கலையே, கேமரா இந்த பக்கம் ஃபேஸ் வந்து ஓவர்லாப் ஆயிடுச்சு இந்த பக்கம். அதெல்லாம் இல்ல. அங்க ஒருத்தன் ஒரு ஃபேமிலில ஒரு இடத்துல எப்படி இருப்பான் அப்படிங்கிறத நம்ம பார்த்தத நம்ம சொல்ல வரோம். ஒரு ஒரு ஹோட்டலுக்கு நம்ம போனோம்னா வெளியில தான் இருப்பான் புரோட்டா மாஸ்டர். அவன் போட்டுக்கிட்டே இருப்பான். அதுக்கு நேரா வந்து கல்லாப்பேட்டில முதலாளி உட்கார்ந்திருப்பாரு. உள்ள சர்வீஸ் பண்றவன் ஒருத்தன் வந்து அங்க கிளீன் பண்ணிக்கிட்டோ, தொடச்சுக்கிட்டோ ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருப்பான். அங்க ஒருத்தன் ஆர்டர் பண்ணுவான். இவரு வேற ஏதோ வந்து எழுதிக்கிட்டே வந்து அவன் கேட்டத வந்து சொல்லுவாரு. "ஏடா போட்டாக்கு மாவு இருக்காடா இல்லையாடா?" சொல்லி கேட்பாரு. அவனும் வந்து நேரா முதலாளிய பார்த்து அவன் பேச மாட்டான். அவன் பாட்டுக்கு அவன் குறிப்ப எடுத்து பரோட்டா எடுத்து போட்டுக்கிட்டு பண்ணிட்டு, அவன் பாட்டுக்கு ஒண்ணு போயிட்டே இருப்பான். அந்த சப்ளையர், இந்த இவங்க 3 பேருக்குமான அந்த கான்வர்சேஷன் வந்து பார்த்தீங்கன்னா, கேமரா பார்த்து இருக்கிறது அவசியமே கிடையாதுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அது இயல்பாவே ஒரு விஷயமா போயிட்டு இருக்கும். எல்லாருமே உத்து உத்து எல்லாருமே அப்படி பார்க்காம, அப்படியே சாஞ்சு உட்கார்ந்துகிட்டு லைவா இவன் வந்து ஒரு பஸ்ல போம்போதோ, இல்ல வந்து பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறம்போதோ, ஒரு ஹோட்டல் கடை நின்னு வெளில வேடிக்கை பார்த்தா எப்படி இருக்கும்? அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொன்னு என்னன்னா, நெறைய ஷாட் நம்ம வந்து நான் வந்து கட் பண்ண மாட்டேன். பார்க்குறவன டிஸ்டர்ப் ஆயிடும் அப்படிங்கிற விஷயத்துக்காக வந்து நெறைய கட் பண்றதை நான் அவாய்ட் பண்ணுவேன். மறக்க முடியாது அப்படின்னாக்க, இயக்குனர் இமயம் ஐயா, பாரதி ராஜா ஐயா வச்சு நான் வந்து படம் டைரக்ட் பண்ணது. புலவர் அப்படிங்கிற ஒரு படம். ஒரே ரூமுக்குள்ள ஒரு 12க்கு ஒரு 12 மாடி ஒரு ரூமுக்குள்ள ஒரு 5 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பாங்க. இத நான் போய் அவர்கிட்ட ஐயாட்ட கதைய சொல்றேன். "இதாய்யா கதை. 5 பேர் உட்கார்ந்து பேசிக்கிட்டே இருப்பீங்க" அப்படின்னு. "அத எப்படி நீ எடுப்ப? அத நான் பார்க்கணும்" அப்படின்னு சொன்னாரு. அவ்வளவு பெரிய இமயம். அவர மையம் வச்சு தான் எல்லாரும் நெறைய பேர் சினிமாவுக்கு வந்தேன்னு சொல்லுவாங்க. அவர் கூட ஒரு ஒரு 13 நாள் முழுசா அவர் கூட நான் இருந்தது. அவர் எடுத்த படங்கள பத்தி நான் வந்து கேட்டது. அந்த ஷாட் எதுக்காக நீங்க வச்சீங்க? இந்த டயலாக் எதுக்காக நீங்க வச்சீங்க? அப்படிங்கிற விஷயம்லாம் நான் அவர்கிட்ட ஐயாட்ட கேட்டுக்கிட்டது. ஒவ்வொரு ஒவ்வொரு செகண்டுமே வந்து நான் அவர ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். நான் அவருக்கு வந்து ஆக்ஷன் கிட்ட சொன்னதே கிடையாது. "ஐயா கேமரா ரோல் ஆயிடுச்சுங்க. நடிங்க" அப்படிம்பேன். இல்லன்னா நீங்களே ஆக்ஷன் சொல்லிக்கிடுங்க. ஏன்னா நான் வந்து அவர வந்து நடிகரா நான் பார்க்கவே இல்ல. அவர் ஒரு இமயம், அவர் ஒரு இயக்குனர் அவ்வளோதான் ஒழிய,
நான் அவர்கிட்ட ஐயாட்ட சொன்னேன், ஐயா நீங்கள் நடிகர் கிடையாதுங்க ஐயா. நான் அசிஸ்டன்ட்டு சொல்லுவேன். நான் என்ன சொல்லுவேன்னா, ஆர்டிஸ்ட்டை கூப்பிடுங்கன்னு எக்காரணத்தை கொண்டு நீங்கள் சொல்லிடக்கூடாது. டேரக்டரை கூப்பிடுங்க. நம்ம பொறுத்தவரை ஐயா டேரக்டர் தான், அவர் நடிகர் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். அவரோட அந்த அந்த ட்ராவல் வந்து அது லைஃப் டைம் வந்து எனக்கு வந்து ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு நாட்கள். இந்த மெய் இன்டர்நேஷனல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் வந்து இந்த வருஷம் 4வது வருஷத்தில் அடி எடுத்து வைக்குது. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்தியாவில் கோவா, அதுக்கப்புறம் பூனே, அதுக்கப்புறம் எனக்கு வந்து ஒரு பெரிய நம்பிக்கையை தரக்கூடிய ஃபிலிம் ஃபெஸ்டிவல்னால் இந்த மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல். அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த ஃபெஸ்டிவலுக்குள்ளே நான் பயணிக்கிறேன், அவங்க கூட இருக்கிறேன் அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு மகிழ்ச்சி. மெய்யோட ஸ்க்ரீனிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒரு கொண்டாட்டமாக இருக்கும். ஆமாம், அவங்க தேர்வு பண்ணி கொண்டாடுற அந்த உலக சினிமாக்கள் அத்தனையுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். இந்த கொண்டாட்டம், இந்த தேர்வு இன்னும் வந்து மென்மேலும் பெருகி பல மடங்காக இது பெரிய வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள்.